பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனையிலே எங்களோடு கூட ஆண்டவரை ஆராதிக்கும்படி இணைந்திருக்கின்ற கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். கோவிட்-19 வைரஸ் பரவி கொண்டிருக்கிற நாட்களிலே ஆலயத்தில் வந்து ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஆனாலும் இவ்விதமாக யூடியூப் சேனல் மூலமாக கடவுளை ஆராதிக்க, கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள ஆண்டவர் கிருபை கொடுத்திருக்கின்றார். ஆகவே பல்வேறு இடங்களிலிருந்து எங்களோடு கூட இணைந்து இந்த ஆராதனையில கலந்து கொண்டிருக்கின்ற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்ததாமே இந்த ஆராதனையை நம் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வதித்து தரும்படியாக இருக்கிற இடங்களிலே கண்களை மூடி நம் ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம், ஜெபிப்போம். பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல காலை நேரத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்தினுடைய இந்த தேதி வரைக்குமாக கர்த்தர் எங்களையும் எங்களுடைய குடும்பங்களையும் ஆண்டவர் பாதுகாத்து பராமரித்து வருகிறீர். இந்த கொள்ளை நோய் பரவி வருகிற சூழ்நிலைகளிலும் கர்த்ததாமே நீர் எங்களுக்கு போதுமானவராக இருந்து, நீர் எங்களுக்கு அடைக்கலமாக கோட்டையாக இருந்து கடவுள் எங்களை பாதுகாத்து பராமரித்து வருகிற கிருபைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அருமையான இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கின்ற கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் கடந்த வாரம் முழுவதும் ஆண்டவர் பாதுகாத்து இந்த ஞாயிற்றுக்கிழமை காலையிலும் தேவனுடைய சமூகத்திலே கடந்து வந்து உம்மை ஆராதிக்க, உமது வார்த்தைகளை கவனிக்க வேண்டிய கிருபையை கர்த்தர் கொடுத்திருக்கிறீர். நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை ஆராதனையும் சமூகத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். கர்த்தர் ஒருவரே நீர் எங்கள் மத்தியில் எழுந்தருளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கடவுளுடைய வார்த்தை கடந்து வருவதாக கர்த்தர் உமக்கு பிரியமான காரியங்களை நீர் எங்களுக்கு கற்றுத்தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கடவுளுடைய சமூகத்திலே காத்திருந்து உம்மை ஆராதித்து துதித்து உமது வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு மனநிறைவோடு எங்களுடைய வாழ்க்கையை வாழ வேண்டிய எல்லா அனுகூலங்களையும் ஆண்டவர் தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கடவுளுடைய கிருபைக்குள்ள ஒப்புக்கொடுக்கிறோம். நீர் இந்த ஆராதனையை பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். நம்முடைய ஆராதனையின் ஆசீர்வாதத்திற்கு ஆரம்பமாக ஒரு பாடலை நாம் அனைவரும் இணைந்து பாடுவோம். ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா என்கிற பாடலை நாம் அனைவரும் இணைந்து கடவுளின் நாமத்தை மகிமைப்படுத்தி இந்த பாடலை நாம் பாடுவோம். Singing
இந்த நாள் நம்முடைய செய்திக்கு ஆதாரமாக ஒரு வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். பழைய ஏற்பாட்டில் இருக்கின்ற 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 20 வரை இந்த வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் 2 நாளாகமம் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 20 வரை. 2 நாளாகமம் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல். இதற்கு பின்பு மோவாப் புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களோட அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரும் கூட யோசபாத்திற்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்தார்கள். சிலர் வந்து யோசபாத்தை நோக்கி, உமக்கு விரோதமாய் ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையில் இருக்கிற சீரியாவிலிருந்து வருகிறார்கள். இதோ அவர்கள் எங்கேதியாகிய ஆசாசோன் தாமாரில் இருக்கிறார்கள் என்று அறிவித்தார்கள். அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதுக்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான். அப்படியே யூதா ஜனங்கள் கர்த்தரிடத்திலே சகாயம் தேட கூறினார்கள். யூதாவில் உள்ள எல்லா பட்டணங்களிலும் இருந்து அவர்கள் கர்த்தரை தேட வந்தார்கள். அப்பொழுது யோசபாத் கர்த்தருடைய ஆலயத்தில் புது பிரகாரத்து முகப்பிலே யூதா ஜனங்களும் எருசலேமிலும் கூடின சபையிலே நின்று, எங்கள் பிதாக்களின் தேவனாய் கர்த்தாவே, பரலோகத்தில் இருக்கிற நீர் அல்லவோ தேவன், தேவரே ஜாதிகளுடைய ராஜ்யங்களை எல்லாம் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது, ஒருவரும் உம்முடைய எதிர்த்து நிற்கக்கூடாது. எங்கள் தேவனாகிய நீர் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு முன்பாக இந்த தேசத்து குடிகளை துரத்திவிட்டு இதை உம்முடைய சிநேகிதனாகிய ஆபிரகாமுடைய சந்ததிக்கு என்றென்றைக்கும் கொடுக்கவில்லையா? ஆதலால் அவர்கள் இங்கே குடியிருந்து இதிலே உம்முடைய நாமத்திற்கென்று ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை கட்டினார்கள். எங்கள் மேல் பட்டயம், நியாய தண்டனை, கொள்ளை நோய், பஞ்சம் முதலான தீமைகள் வந்தால் அப்பொழுது உம்முடைய நாமம் இந்த ஆலயத்தில் விளங்குகிறபடியால் நாங்கள் இந்த ஆலயத்திலும் உங்கள் சந்நிதியிலும் வந்து நின்று எங்கள் இடுக்கணில் உம்மை நோக்கி கூப்பிடுகையில் தேவரீர் கேட்டு ரட்சிப்பீர் என்று சொல்லியிருக்கிறார்கள். இப்போதும் இதோ இஸ்ரவேலர் எகிப்து தேசத்திலிருந்து வருகிற போது அம்மோன் புத்திரர், மோவாபியர், சேயீர் மலை தேசத்தாருடைய சீமைகள் வழியாய் போக நீர் உத்தரவு கொடுக்கவில்லை. ஆகையால் அவர்களை விட்டு விலகி அவர்களை நாசப்படுத்தாது என்றார்கள். இப்போதும் இதோ அவர்கள் எங்களுக்கு நன்மை தீமையை சரிகட்டி தேவரீர் எங்களை சுதந்திரிக்க பண்ணின உம்முடைய சுதந்திரத்திலிருந்து எங்களை துரத்திவிட வருகிறார்கள். எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயந்திருக்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கிக் கொண்டிருக்கிறது என்றான். யூதா கோத்திரத்தார் அனைவரும், அவர்கள் குழந்தைகளும், அவர்கள் பெண்ஜாதிகளும், அவர்கள் குமாரரும் கூட கர்த்தருக்கு முன்பாக நின்றார்கள். அப்பொழுது சபையின் நடுவில் இருக்கிற மக்தியானின் குமாரனாகிய ஏயேலின் மகனான பெனாயாவுக்கு பிறந்த சகரியாவின் புத்திரன் யாகாசியேல் என்னும் ஆசாப்பின் புத்திரராகிய ஒருவனாகிய லேவியன் மேல் கர்த்தருடைய ஆவி இறங்கினதினால் அவன் சொன்னது, சகல யூத கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தே, கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. நாளை நீங்கள் அவர்களுக்கு விரோதமாக போங்கள். இதோ அவர்கள் சிஸ் என்னும் மேட்டு வழியாய் வருகிறார்கள்.
நீங்கள் அவர்களை எருவேல் வனாந்தரத்துக்கு எதிரான பள்ளத்தாக்கின் கரையாந்தரத்திலே கண்டு சந்திப்பீர்கள். இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர் நீங்கள் அல்ல, யூத மனுஷரே, எருசலேமின் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள். கர்த்தர் உங்களோடே இருக்கிறார் என்றான். அப்பொழுது யோசபாத் தலைமட்டும் முகம் குனிந்தான். சகல யூதா கோத்திரத்தாரும் எருசலேமின் குடிகளும் கர்த்தரை பணிந்து கொள்ள கர்த்தருக்கு முன்பாக தாழ விழுந்தார்கள். கோகாத்தியரின் புத்திரர்களும் கோராகியரின் புத்திரர்களும் இருந்த லேவியர் எழுந்திருந்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகா சத்தத்தோடு கம்பீரமாய் துதித்தார்கள். அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து தெக்கோவின் வனாந்தரத்திற்கு போக புறப்பட்டார்கள். புறப்படுகையில் யோசபாத் நின்று, யூதாவே, எருசலேமின் குடிகளே, கேளுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்து பெறுவீர்கள் என்றான் என்பதே. வாசிக்கும்படியாய் வேத பாடம் வாசித்தாயிற்று. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். ஜீவனுள்ள தேவன் மீது நாம் வைத்திருக்கிற விசுவாசத்தை அறிக்கை செய்கிற விதமாக விசுவாச பிரமாண பாடலை நாம் அனைவரும் இணைந்து நாம் பாடுவோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் மீண்டும் ஒரு முறையாக அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் நல்லவர். நன்மையான காரியங்களை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில இதுவரை செய்து வருகின்றார். இந்த மாதத்தினுடைய 3வது ஞாயிற்றுக்கிழமையிலும் கடவுளுடைய சமூகத்திலே வந்து ஆண்டவரை ஆராதிக்கும்படி கர்த்தர் நமக்கு கிருபை கொடுத்திருக்கின்றார். ஆகவே ஆண்டவர் ஒருவருக்கே எல்லா கனமும் மகிமையும் நாம் செலுத்துகிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கடந்த வாரங்களிலே நம்முடைய திருச்சபையில EVBS ஊழியங்களை நேர்த்தியாக நடத்த
கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். இந்த ஊழியத்தின் மூலமாக 191 பிள்ளைகள் கடவுளுடைய வார்த்தைகளை, வசனங்களை பல்வேறு விதங்களிலே அறிந்து கொள்ள வேண்டிய கிருபையை ஆண்டவர் நமக்கு கொடுத்தார். நம்முடைய ஆசிரியர்கள், திருச்சபையின் வாலிபர்களுடைய பிரயாசத்தின் நிமித்தமாக இந்த ஊழியங்கள் மிக நேர்த்தியாக நடைபெறுவதற்கு கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் பாராட்டினார். ஆகவே எல்லா கனமும் மகிமையும் ஆண்டவர் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகின்றோம். கடந்த வாரம் நம்முடைய ஆராதனையில இந்த EVBS ஊழியத்தினுடைய ஒரு ஃபைனல் டே புரோகிராம், பல்வேறு நிகழ்ச்சிகளை நாம் ஒழுங்கு செய்திருந்தோம். வீடியோக்களாக நாம் அனைவரும் நாம் பார்த்தோம். விசேஷமாக இந்த நாட்களில ஒரு சில சின்ன வீடியோக்கள் அந்த நாளில அதுல பயன்பெற முடியாமல் போய்விட்டது. அது ஒருவேளை அந்த மிக பிரயாசப்பட்ட ஆசிரியர்கள் மற்றும் பிள்ளைகளுக்கு அது சிறிது மன வருத்தமாக இருந்தது. ஆகவே அதற்காக திருச்சபை சார்பாக அது விடுபட்டதற்காக ஒரு இடத்துல மன்னிப்பை கேட்டுக்கொள்கின்றோம். ஆனாலும் நம்முடைய பிள்ளைகள் மற்றும் ஆசிரியர்கள் சோர்ந்து போகக்கூடாது, அவளை உற்சாகப்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த நாளிலே அந்த விடுபட்ட ஒரு சில நிகழ்ச்சிகளை மாத்திரம் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கின்றோம். அந்த நிகழ்ச்சிகளை, இந்த வீடியோக்களை நாம் பார்த்ததற்கு பின்பு அதன் தொடர்ச்சியாக இந்த EVBS ஊழியங்களை குறித்த ஒரு ஃபீட்பேக், அது எவ்விதமாக இருந்தது என்பதை குறித்து நம்முடைய திருச்சபையின் ஆண்கள், பெண்கள், மூப்பர்கள் ஒரு சிலர் பகிர்ந்திருக்கிறார்கள். ஆகவே அதையும் நாம் பார்ப்போம். இதையெல்லாம் பார்த்து கர்த்தர் சிறு பிள்ளைகள் ஊழியங்களை இந்த மாதத்துல நமக்கு எவ்விதமாக ஆசீர்வதித்து கொடுத்தார் என்பதை அந்த வீடியோக்கள் மூலமாக பார்த்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்ல கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. இப்பொழுது எங்க பிகினர் ஸ்டூடெண்ட்ஸ் மனப்பாட வசனம் சொல்றதுக்கு ரெடியா இருக்காங்க. பார்க்கலாமா? அன்பாயிரு, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறரிடத்தில் அன்பு கூறுவாயாக. மத்தேயு 22:39. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான்.
ஃப்ரெண்ட்ஸோட ஸ்கிட்டும் ஃபேன்சி ட்ரெஸ்ஸும் வெயிட்டிங்ல இருக்கு. பார்க்க போலாமா? சாதி
கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் சபையார் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். COVID-19 காரணமாக EVBS அன்பாயிரு எனும் தலைப்பின் கீழ் மிகச் சிறப்பாக மே 3ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரை நடைபெற்றது. அதில் என்னுடைய 2 பிள்ளைகளும் டாலின் அட்லின் 2 பேரும் கலந்து கொண்டாங்க. மிகவும் ஆசீர்வாதமாய் இருந்தது. அதில் வந்த வசனங்கள், கதைகள், பாடல்கள், ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் வகுப்புகள் மற்றும் பைபிள் குயிஸ் என அனைத்து நிகழ்வுகளும் மிகவும் நேர்த்தியாயும் மிகவும் கிரியேட்டிவாயும் அமைஞ்சிருந்தது. ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் பிள்ளைங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருந்ததுங்க. அதை நாங்கள் பார்த்தோம். ஈசி கும்மிடிப்பூண்டி EVBS ஊழியங்களுக்காக உழைத்த அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பாக வாழ்த்துதலையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த கொரோனா காலத்தில் அன்பாயிரு என்ற தலைப்பில் VPS நடத்தி தந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆலோசனை தந்த பிஷப் கமிஷனரி அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் சபையின் சார்பாகவும் மூப்பர் குழு சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதை பொறுப்பேற்று நடத்திய திருமதி மலர் அவர்களுக்கும் சண்டே கிளாஸ் ஆசிரியர்களுக்கும் வாலிபர்களுக்கும் ஒளிபரப்பில் உதவிய வாலிபர்களுக்கும் மூப்பர் குழுவின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஞாயிறு ஆராதனையில் பிள்ளைகள் ஆர்வமாக பங்கேற்றதை கண்டு கர்த்தரை துதிக்கிறேன். இந்த VPSக்கு உதவி செய்த தாய்மார்களுக்கும் பெற்றோர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். சபை மூலமாக நடத்தப்பட்ட இந்த EVBS மிகவும் பிரயோஜனமாக இருந்துச்சு. சபையில போய் ஒன்றிணைந்து செயல்பட முடியாவிட்டாலும் இந்த லாக்டவுன் பீரியட்ல EVBS மூலமா தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பாக இது பிரயோஜனமாக அமைஞ்சிச்சு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பு கொடுத்து நல்ல கதைகள், பாடல்கள், வசனங்கள், ஆக்டிவிட்டிஸ், ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் நல்ல முறையில கற்றுக் கொடுத்தாங்க. தேவனுடைய நாமத்தை இன்னும் பிள்ளைகள் அதிகமா அறிந்து கொண்டாங்க. பெற்றோருக்கும் மற்றவர்களுக்கும் கீழ்ப்படிந்த பிள்ளைகளாய் பிரயோஜனமுள்ள வகையில இந்த நாட்கள பிள்ளைகள் அதிகமாக நல்ல செலவிட்டாங்க. இவருடைய திறமைகள், பிள்ளைகளுடைய திறமைகளை வெளியே கொண்டு வருவதற்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருந்தது. முதலாவது எங்களுடைய குடும்பத்தின் சார்பாக தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். எங்களுக்கும் எங்க பிள்ளைகளுக்கும் இது ஒரு நல்ல ஆசீர்வாதமாக இருந்தது. இதற்காக உழைத்து ஒத்துழைப்பு கொடுத்த பிஷப் கமிஷனரி ஐயா, துரைசாமி ஐயாவுக்கும் அம்மாவுக்கும் மலர் மற்றும் குழுவில் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் நாங்கள் மிகுந்த எங்க குடும்பத்தோடு மிகுந்த நன்றியை செலுத்துகிறோம். தேங்க்யூ. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த லாக்டவுன் நாட்களில் நமது ECI திருச்சபை மூலம் யூடியூப் வழியாக EVBS நடைபெற்றது. பிள்ளைகளுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. 8 நாட்களும் பிள்ளைகள் வேறு வழியில் நேரத்தை செலவழிக்காமல் முழு ஆர்வத்துடன் செயல்பட்டனர். இதற்கு பெற்றோர்கள் பிள்ளைகளை ஊக்குவித்தனர். EVBS பிள்ளைகள் மத்தியில் உற்சாகப்படுத்தது காரணம் இதில் ஜெனரல் அசெம்பிளி, பைபிள் ஸ்டோரி, ஆக்ஷன் சாங், டான்ஸ், மோட்டிவேஷனல் ஸ்பீச், கிராஃப்ட் ஒர்க், டான்ஸ், லெசன் கோர்சிங். நமது ஆலய வாலிப பிள்ளைகள் அவர்கள் தாளந்துகளை திறமையாக வெளிப்படுத்தி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினர். இனி வரும் நாட்களில் நம்முடைய வாலிப பிள்ளைகளே நமது திருச்சபையில் VBS நடத்தலாம் என்று இதிலிருந்து இந்த VBS மூலம் புரிகிறது. இந்த EVBS யூடியூப் வழியில் பார்த்த அநேக திருச்சபைகளும் நடத்துவார்கள் என்று புரிகிறது. இதற்கு நமது திருச்சபையே காரணமாக இருக்கும் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் நம்முடைய திருச்சபையிலே கடந்த 3ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை அன்பாயிரு என்ற தலைப்பின் கீழ் EVBS ஊழியம் நடைபெற்றது. இதிலே நம்முடைய திருச்சபையின் சிறு பிள்ளைகள் மற்றும் அநேக சபையின் திருச்சபை சிறு பிள்ளைகள் கலந்து கொண்டு அன்பு என்ற தலைப்பின் கீழ் அநேக பாடல்கள், கதை, வசனங்களை கற்றுக்கொள்ள மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. விடுமுறை நேரத்தை மிகவும் பயனுள்ளதாக கழிக்க பிள்ளைகளுக்கு உதவியாக இருந்தது. மேலும் ஸ்பெஷல் டே என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் கற்றுக் கொடுக்கப்பட்டது. இதன் மூலம் பிள்ளைகள் அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான பண்புகளை பிள்ளைகள் கற்றுக்கொண்டார்கள். கிராஃப்ட் ஒர்க் மூலமாகவும் பிள்ளைகள் அநேக தாளந்துகளை வெளிப்படுத்தி பிள்ளைகள் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். ஃபைனல் டே ப்ரோக்ராமை நாம் பார்க்கும்போது பிகினர் முதல் பிரைமரி பிள்ளைகள் இன்டர் சீனியர் வரைக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்களுடைய பாடல், நடனம் மூலமாக பிள்ளைகள் வசனத்தை சொல்வதன் மூலமாக தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார்கள். தொடர்ந்து நம்முடைய பிள்ளைகள் நாளைய திருச்சபையின் தூண்களாக வருவதற்கு நம்ம ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபித்து பிள்ளைகளை தாங்குவோம். மேலும் இதை பொறுப்பேற்று முழுவதுமாக நடத்தி தந்த நம்முடைய சபை பிஷப் கமிஷனரி ஐயா அவர்களுக்கும் சகோதரி மலர் அவர்களுக்கும் அவளுடன் இணைந்து செயல்பட்ட ஒவ்வொரு நம்முடைய யூத்து பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவருடைய நாமத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. தேவனுக்கே எல்லா துதி கன மகிமை உண்டாவதாக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். EVBS ரொம்ப அருமையாக நல்லா நடந்துச்சு.
அன்பாயிரு என்ற தீம் மூலம் பிள்ளைங்களாம் வந்து பேரண்ட்ஸ்ட்டு அன்பாக இருக்க கற்றுக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ஈஸி குண்டி சர்ச்சில் நல்ல எஃபர்ட் எடுத்து செஞ்சுருக்காங்க. இந்த இன்டர் கிளாஸ் நடத்தின வெனியிலும் ஜோசுவாவும் ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தாங்க. ஜோசுவா வந்து ஸ்டோரி டைமை ரொம்ப அருமையாக பிள்ளைங்களுக்கு எப்பயுமே மறக்க முடியாத அளவுக்கு நல்லா சொல்லி கொடுத்துருந்தான். அதை திரும்பி வந்து ஜூம் கிளாஸ் மூலமாக இங்கிலீஷில் ஈவினிங் ரீகால் பண்ணால். அது மட்டும் இல்லாமல் டான்ஸ் ரொம்ப நல்லா நடந்துச்சு, கிராஃப்ட் கிளாஸ் நடந்துச்சு, பப்பர் ஷோ எல்லாமே ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தாங்க. நாங்கள் வீட்டிலேருந்து சர்ச்சுக்கு போகிற மாதிரியே இல்லை, வீட்டிலேருந்து ரொம்ப அருமையாக அதை வந்து நாங்கள் பார்க்க ஆண்டவர் கிருபை செஞ்சார். ஆண்டவர் தேவாதி தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆண்டு EVBS நல்ல முறையில் நடைபெற்றது. துரைசாமி ஐயா வழிகாட்டுதலின்படி சகோதரி மலர் அவர்கள் அவரது டீமோடு சேர்ந்து இந்த லாக்டவுன் காலத்திலும் டெக்னாலஜியை உபயோகித்து நல்லபடியாக தாளந்துகளை வெளிப்படுத்தினார்கள். நமது திருச்சபை பிள்ளைகளும் மற்றும் வெளிநாட்டில் உள்ள பிள்ளைகளும் கலந்து கொண்டு தேவாசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்கள். தேவனுக்கே மகிமை உண்டாகுது. இந்த வீடியோக்களை பார்த்து கடவுளின் நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கின்றார். குறிப்பாக இந்த EVBS ஊழியங்களில் கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவளுடைய போட்டோஸ் போட்டு 191 பிள்ளைகளுக்கும் சர்டிபிகேட் அனுப்பி வைத்திருக்கிறோம். எந்த வாட்ஸ்அப் நம்பர் மூலமாக நம்முடைய பிள்ளைகளை தொடர்பு கொண்டோமோ அதே வாட்ஸ்அப் நம்பருக்கு ரெஜிஸ்டர் செய்த 191 பிள்ளைகளுக்கும் அவளுடைய பெயர், அவளுடைய போட்டோ எல்லாம் போட்டு, அவருடைய சிக்னேச்சர்ஸ் எல்லாம் போட்டு அந்த அழகான ஒரு சர்டிபிகேட் அனுப்பி வைத்திருக்கிறோம். கர்த்தர் இந்த காரியங்களையும் செய்ய நமக்கு உதவி செய்தார். இதற்காக ஜெபித்த, இதற்காக பிரயாசப்பட்ட, இதற்காக பல்வேறு விதங்களில் நமக்கு உதவி செய்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் மீண்டும் ஒரு முறையாக திருச்சபையின் சார்பில் வாழ்த்துதலையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்போது ஒரு முக்கியமான நேரத்திற்குள்ளாக கடந்து செல்ல இருக்கின்றோம். இந்த மாதத்தினுடைய 3வது ஞாயிற்றுக்கிழமையில் கடவுளுடைய வார்த்தைகளை நாம் தியானிக்கும்படி கடந்து வந்திருக்கிறோம். நம்முடைய திருச்சபையின் போதகர் ரெவரண்ட் லாரன்ஸ் ஐயா அவர்கள் நம்ம இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தையை நம்ம மத்தியில பகிர்ந்து கொள்வார்கள். ஜெபசிந்தையோடு உட்கார்ந்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்போம். கர்த்தர் நம்ம மத்தியில இடைபடுவாராக. ஆண்டவரும் உலக ரட்சகரமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்திலே திருச்சபை குடும்பத்தை சேர்ந்த அனைத்து மக்களுக்கும் என்னுடைய அன்பின் சுத்தங்களை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 3வது ஞாயிற்றுக்கிழமைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளினுடைய தலைப்பு என்னவென்று சொன்னால், நீங்கள் ஜெயம் பெறுவீர்கள். கிறிஸ்தவர்களாக இருக்கிற நீங்களும் நானும் எப்பொழுதும் ஜெயம் பெற இன்றைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஜெயம் பெறுகிற கிறிஸ்தவர்களாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். மறந்து விடாதீர்கள். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்கள, இஸ்ரவேல் ஜனங்களை கலங்கடித்த கோலியாத்தை சாதாரண எளிமையான ஒரு நிலைமையில காணப்பட்ட சிறுவன் தாவீதை கொண்டு ஆண்டவர் கோலியாத்தை முறியடித்தார். ஆண்டவர் சாதாரண ஒரு சிறுவனை கொண்டு கோலியாத் பலமுள்ள ஒரு வீரனை ஆண்டவர் தாவீதின் மூலமாக ஜெயம் பெற ஆண்டவர் கிருபை செய்தார். இன்றைக்கு நமக்கு முன்பாக பலவிதமான கோலியாத்தை போன்ற சவால் விடுகிற உலக மனிதர்கள் இருக்கலாம், காணப்படலாம். நாம் இருக்கிற இடங்களில, நாம் வசிக்கிற பகுதிகளில் நமக்கு விரோதமான காரியங்களை செய்கிற மக்கள் கூட இருக்கலாம். பயப்படாதிருங்கள், உங்கள் காரியத்தில் நீங்கள் ஜெயம் பெறுவீர்கள். அன்றைக்கு தாவீதோடு இருந்த ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அது மாத்திரமல்ல, தானியேல் என்கிற வாலிபன் அவனுடைய வாலிப நாட்களில அநேக போராட்டங்கள், பலவிதமான நெருக்கங்களை சந்தித்தான். பலவிதமான போராட்டங்கள், நெருக்கங்கள் வந்த போதிலும் அவன் பயப்படவில்லை. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்கள, எல்லாவற்றையும் மேற்கொள்ளக்கூடிய வல்லமை உள்ள ஜப வீரனாக அவன் காணப்பட்டான். ஜபிக்கிற காரியங்களில் அவன் அதிகமாக தேவனை நோக்கி பார்க்கிற காரியங்களில் அவன் எப்பொழுதும் ஆயத்தமாக இருந்தபடினாலே அவனுடைய ஜப ஜீவியம் அவனுடைய வாழ்க்கையில எல்லா போராட்டங்களையும் நெருக்கங்களையும் முறியடித்து போட்டது. ஜெயம் கொடுக்கிற தேவன் அன்றைக்கு தானியேலோடு இருந்தார். அவனுடைய காரியங்கள் எல்லாம் ஜெயமாய் மாறினது. அந்த தேசம் முழுமைக்கும் தானியேலை ஆண்டவர் அதிகாரியாக உயர்த்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். தானியேல் அந்த தேசத்தை ஒரு அதிகாரியாக உயர்த்தப்பட்டான் என்று தானியேல் 6ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். யோசேபாத் என்ற ராஜாவுக்கு விரோதமாக ஒரு யுத்தம் உண்டாயிற்று. அவனுக்கு விரோதமாக 3 ராஜாக்கள் திரளான சேனைகளோடு கூட யுத்தம் பண்ண வந்தார்கள். யுத்தத்தில் யோசேபாத் ஜெயம் பெற்றார். யோசேபாத்தோடு கூட இருந்த ஆண்டவர், தானியேலோடு கூட இருந்த ஆண்டவர், தாவீதோடு கூட இருந்து அவருடைய வாழ்க்கையில ஜெயம் கொடுத்த ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார்.
பெரிய காரியங்களை செய்ய அவர் எப்போதும் ஆயத்தமாக இருக்கிறார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நீங்களும் நானும் ஜெயம் பெற வேண்டும் என்று சொன்னால் நாம் செய்ய வேண்டிய 3 விதமான காரியங்கள் என்னென்ன? 3 முக்கியமான காரியங்கள் நாம் செய்ய வேண்டும். அதில் முதல் காரியம் என்னவென்றால், நீங்களும் நானும் ஜெயம் பெற வேண்டும் என்று சொன்னால் முதலாவதாக நாம் செய்ய வேண்டிய காரியம் ஜெபிக்க வேண்டும், ஜெபம் செய்ய வேண்டும். ஜெபம் செய்கிற கிறிஸ்தவர்களாய் இருக்க வேண்டும். நமக்கு முன்பாக சவால் வருகிற ஒவ்வொரு காரியத்திலும் நாம் ஜெயம் பெற வேண்டும் என்று சொன்னால் முதலாவதாக ஜெபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். தனிப்பட்ட ஜீவியத்தில் ஜெபம் வேண்டும், குடும்ப ஜீவியத்தில் ஜெபம் வேண்டும். எல்லா காரியங்களிலும் ஜெபிக்கிற கிறிஸ்தவர்களாய் இருக்க வேண்டும். ஜெபிக்கிறவன் தோற்பதில்லை. பிரியமானவர்களே, எப்பொழுதும் ஜெபிக்கிறவர்களாய் இருப்போம். இந்த காலங்களில ஜெபம் மிக அவசியமா இருக்கிறது. ஜெபிக்கிறவன் பாவம் செய்ய மாட்டான், பாவம் செய்கிறவன் ஜெபம் செய்ய மாட்டான். இன்றைக்கு நாம் எதை செய்து கொண்டிருக்கிறோம்? இன்றைக்கு ஜெபம் செய்து கொண்டிருக்கிறோமா அல்லது பாவம் செய்து கொண்டிருக்கிறோமா? பாவிகளை நேசிக்க கிறிஸ்து உலகத்தில் வந்தார். ஆண்டவர் இன்றைக்கு உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களையும் நேசிக்கிறார். ஜனங்களுக்காக பரிதவித்து ஜெபிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை கடவுள் நம்மிடத்தில் கொடுத்திருக்கிறார். நீங்களும் நானும் இன்றைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? ஜெபிக்கிற கிறிஸ்தவராக இருக்கிறோமா? ஜெபம் செய்கிறவன் பாவம் செய்ய மாட்டான், பாவம் செய்கிறவன் ஜெபம் செய்ய மாட்டான். இன்றைக்கு நீங்களும் நானும் எதை செய்து கொண்டிருக்கிறோம், எதை செய்யாமல் இருக்கிறோம் என்பதை சிந்தித்து நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் வளர்ச்சி அடைய ஆண்டவரை நோக்கி ஒவ்வொரு நாளும் ஜெபம் செய்வோம். யோசேபாத்துக்கு விரோதமான ஏராளமான பேர் கூட்டமாக வரும்போது யோசேபாத் கர்த்தரை நோக்கி ஜெபிக்க ஆரம்பித்தான். எங்களுக்கு விரோதமாய் வந்த அந்த ஏராளமான கூட்டத்துக்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலனில்லை என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் முறையிட்டான். நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே எங்களுக்கு தெரியவில்லை என்று சொல்லி அவன் ஆண்டவரை நோக்கி பார்க்க ஆரம்பித்தான். எங்கள் கண்கள் உண்மையை நோக்கி கொண்டிருக்கிறது என்று சொல்லி யோசேபாத் 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் சொல்வதை பார்க்கும். எங்கள் கண்கள் ஆண்டவரே உண்மையை நோக்கி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய கண்கள் உலகத்தை நோக்கி கொண்டிருக்கிறதா, நம்மை படைத்த ஆண்டவரை நோக்கி கொண்டிருக்கிறதா? கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, யோசித்து பாருங்கள். ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை பிரகாசிக்கும். ஆண்டவர் நோக்கி இந்த நாட்களை பார்ப்போம் என்று சொன்னால் நம்முடைய தேசம் பிரகாசிக்கும். ஆண்டவர் நோக்கி நாம் பார்ப்போம் என்று சொன்னால் இந்த உலகத்தில் இருக்கிற இந்த கொரோனா என்ற வைரஸ் முற்றிலுமாய் அகற்றப்பட்டு நம்முடைய தேசம் ஒரு வெளிச்சத்தை நிச்சயமாக கண்டுகொள்ளும். வெளிச்சத்தின் தெய்வமாய் இருக்கிற நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வதற்கு இந்த காலகட்டங்கள் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு தருணங்களாய் இருக்கிறது. மறந்து விடாதீர்கள். ஆண்டவரை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளாய் இருப்போம். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது. நம்முடைய வாழ்க்கை மாத்திரமல்ல, நம்முடைய குடும்பங்கள் மாத்திரமல்ல, உலகமே பிரகாசிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை கடவுள் கொடுத்திருக்கிறார். மறந்து விடாதீர்கள். யோசேபாத் ஜெபத்தில் தேவனை நோக்கி பார்த்தான். எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்துக்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலனில்லை என்று சொல்லி முடியாத ஒரு நிலைமையை ஆண்டவருக்கு தெரியப்படுத்தினார். ஆண்டவரே, எங்களால் முடியாது, ஆனால் உம்மால் ஆகும். ஆண்டவரே, நீ நினைத்தால் போதும் அப்பா, இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நமக்கு சாதகமாய் மாற்ற முடியும் என்று சொல்லி ஜெபித்தான். கர்த்தர் அவனுக்காக எல்லாவற்றையும் செய்தார். அதே ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். நமக்காக எல்லாவற்றையும் செய்ய ஆண்டவர் ஆயத்தமாக இருக்கிறார். யோசேபாத்துக்காக எல்லாவற்றையும் செய்தார். தானியேலுக்காக ஜெயத்தை ஆண்டவர் உண்டாக்கினார். தாவீதுடைய வாழ்வில ஆண்டவர் ஜெயத்தை கொடுத்தார். அதே ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். ஜெபிப்போம். நெருக்கடி வந்தாலும், சோதனைகள் வந்தாலும், கஷ்டங்கள் வந்தாலும், போராட்டங்கள் வந்தாலும் ஜெபிப்போம். நம்முடைய வாழ்க்கையில ஜெயம் பெறுவோம். தானியேல் தினமும் 3 வேளை ஜெபிக்கிறவனாக இருந்தபடினாலே அவனுக்கு விரோதமாக குற்றம் சாட்டினார்கள். தானியேலை சிங்கத்தின் கெபியில போட்டார்கள். தானியேல் இடைவிடாமல் ஜெபம் செய்தபடினாலே வாசிக்கிறோம். தானியேல் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் நிச்சயமாகவே ஆண்டவர் அவருடைய ஜெபத்தை கேட்டு அவனுக்கு பதில் கொடுத்தார். கர்ஜிக்கிற சிங்கத்தின் வாயை ஆண்டவர் கட்டி போட்டார் என்று சொல்லிப்பாங்க. தானியேலின் காரியம் ஜெயமா இருந்தது. அதே ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பார் என்றார். தானியேலோடு இருந்த ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பார். பேர்பட்ட விசுவாசத்தோடு கடவுளை நோக்கி நாம் ஜெபிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் ஜெயம் பெறும். 2வது, கர்த்தரை விசுவாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். 2வது, விசுவாசிக்கிற கிறிஸ்தவர்களாக இருக்க வேண்டும். நீங்களும் நானும் ஜெயம் பெற வேண்டும் என்றால் ஜெயம் கொடுக்கிற தேவனை ஒவ்வொரு நாளும் விசுவாசிக்க வேண்டும். அனுதினமும் விசுவாசிக்க வேண்டும். ஒவ்வொரு நொடியும் விசுவாசிக்க வேண்டும். கர்த்தர் எனக்கு ஜெயம் கொடுப்பார் என்கிற விசுவாசம் நமக்குள் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, வாக்கு தத்தங்களை விசுவாசிங்கள். ஆண்டுடைய வாக்கு தத்தங்கள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் உள்ளது. அதை நீங்களும் நானும் விசுவாசிக்க வேண்டும். அவருடைய வல்லமையை விசுவாசிங்கள். அப்போதுதான் நீங்களும் நானும் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். விசுவாசிக்கிறவன் பதறான் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. விசுவாசிக்கிற கிறிஸ்தவன் எதை கண்டும் பயப்பட மாட்டான். விசுவாசிக்கிற கிறிஸ்தவன் நெருக்கடிகளை கண்டு ஓட மாட்டான். தைரியமாக விசுவாச கொடிப்பிடிப்போம் என்று சொன்னால், விசுவாசத்தில் நிலைத்து நிற்போம் என்று சொன்னால், நம்முடைய வாழ்வில் எப்பேற்பட்ட காரியங்கள் வந்தாலும்
ஜெயம் பெறுவோம் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. யூதா கோத்திரத்தார் அனைவரும் கர்த்தருக்கு முன்பாக நின்றார்கள். அப்போ இது சகரியாவின் புத்திரன் யகாசியல் என்னும் ஆசாப்பின் புத்திரரிலே ஒருவனான லேவியின் மேலே கர்த்தருடைய ஆவி இறங்கினதினாலே அவன் சொன்னது என்னவென்றால், கர்த்தருடைய ஆவி அவன் மேல் இறங்கின போது, சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசேபாத்தை கேளுங்கள், நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, இந்த யுத்தம் தேவனுடையது என்று சொல்லுவார். இது நம்முடைய யுத்தம் அல்ல, தேவனுடைய யுத்தம். அதனால விசுவாசித்து அவரை நோக்கி பார்ப்போம். விசுவாசிக்கிறவர்கள் ஒருபோதும் பதற மாட்டார்கள், பயப்பட மாட்டார்கள். பயப்படாத கிறிஸ்தவர்களாக இருப்போம். ஜெயம் கொடுக்க ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். யூத மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்றான். 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 13 17 வரை வாசித்து பாருங்கள். யூத மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு ரட்சிப்பை, உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அந்த விசுவாசம் நமக்குள் இருக்க வேண்டும். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், அதனால அவர் ஜெயம் கொடுப்பார். பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம், திகைய வேண்டாம். நம்மோடு கூட இருக்கிற ஆண்டவர் உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கலாம் பெரியவராய் இருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் உண்மையாய் விசுவாசிப்போம் என்று சொன்னார். யோசேபாத் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்தபடினாலே யுத்தத்திற்கு புறப்படுகிற யோசேபாத் நின்று, யூதாவே, எருசலேமின் குடிகளை கேளுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்போ நிலைப்படுவீர்கள். அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்போ இது சித்தி பெறுவீர்கள் என்று தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்தான் என்று சொல்லிப்பார். யோசேபாத் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்தார், வாழ்விலே ஜெயம் பெற்றார். கர்த்தர் நிச்சயமாகவே நமக்காக யுத்தம் செய்வார் என்ற அந்த விசுவாசம், அப்பேற்பட்ட விசுவாசம் நமக்குள்ள இன்று முதல் அதிகரிக்க போகுது. இன்று முதல் நம்முடைய வாழ்வில இருக்கிற அந்த விசுவாசத்தை வளர்ச்சியடைய செய்ய நம்மை அர்ப்பணிக்க முடியும். நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்வில் ஜெயம் பெறுவீர்கள். அன்றைக்கு ஆண்டவரை விசுவாசித்த எத்தனையோ ஜனங்கள் வாழ்க்கையில் ஜெயம் பெற்றார். விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம், மறந்து விடாது. நம்முடைய விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். விசுவாசியே நீ பதறாது, விசுவாசியே நீ கலங்காது. ஆண்டவரை விசுவாசிக்கிற நீங்களும் நானும் பதற வேண்டாம், கலங்க வேண்டாம், திகைய வேண்டாம். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நிச்சயமாக பெரிய காரியங்களை செய்வார். விசுவாசிகள். கர்த்தர் உங்கள் சத்துருக்களை நிச்சயமாக உங்கள் கையில் ஒப்புக் கொடுப்பார். தாவீதை போல ஒரு விசுவாச அறிக்கை செய்ய போது எல்லா சத்துருக்களையும் கர்த்தர் நம்முடைய கையில் ஒப்புக் கொடுப்பார். மறந்து விடாதீர்கள். முதலாவதாக ஜெபிக்கிற கிறிஸ்தவர்களாக இருப்போம், 2ஆவதாக விசுவாசிக்கிற கிறிஸ்தவர்களாக இருப்போம், 3ஆவதாக துதிக்கிற கிறிஸ்தவர்களாக இருப்போம். 3ஆவதாக நீங்களும் நானும் செய்ய வேண்டிய காரியம் துதிக்க வேண்டும். கர்த்தர் ஜெயத்தை தர வேண்டும் என்றால் எப்போதும் துதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். துதிகளின் மத்தியில நம்முடைய ஆண்டவர் வாசம் செய்கிறார். மறந்து விடாதீர்கள், துதிகளின் மத்தியில வாசம் செய்கிறார். எங்கு 2, 3 பேர்கள் நம்முடைய நாமத்தாலே கூடி வருகிறீர்களோ மத்தியிலே நான் வருவேன், இருப்பேன், உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன ஆண்டவர். ஜெபிக்கிறவராய் மாத்திரமல்ல, விசுவாசிக்கிறவராய் மாத்திரமல்ல, துதிக்கிற கிறிஸ்தவராய் இருக்க வேண்டும். யோசேபாத் கர்த்தரை நோக்கி ஜெபித்த போது கர்த்தர் பதில் கொடுத்தார். சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேம் குடிகளே என்று சொல்லி யோசேபாத் சொல்வதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல வாசித்து பாருங்கள். இந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள், யுத்தம் உங்களுடையதல்ல தேவனுடையது என்று சொல்லி சொல்வதை நாம் பார்க்கிறோம். யுத்தம் நம்முடையதல்ல தேவனுடையது சொல்லி பார்க்கிறோம். பயந்து கொண்டிருந்த யோசேபாத்தை கர்த்தர் தைரியப்படுத்தினார். யுத்தம் செய்ய வேண்டிய பொறுப்பை கர்த்தர் எடுத்துக்கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஜெயத்தை கர்த்தர் நம்முடைய வாழ்வை தந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். யோசேபாத் தன் ஜனத்தோடு ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும், ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்று பொழுது என்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினார் என்று சொல்லி நாம் வாசித்த 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்த பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் விழுந்தார்கள் என்று சொல்லிப்பார். 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 21, 22 வசனத்தை வாசித்து பாருங்கள். ஆண்டவரை பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் முற்றிலுமாக முறியடித்து போட்டார். ஆண்டவரை துதிக்கும் பொழுது நமக்கு விரோதமாய் எழும்புகிற எப்பேற்பட்ட சத்துருக்களாக இருந்தாலும் முறியடித்து போடுவார்கள். ஆண்டவர் முறியடித்து போடுவார். உங்களுக்காக எனக்காக ஆண்டவர் யுத்தம் செய்வார். துதியின் மூலமாக யோசேபாத் ஜெயத்தை பெற்றுக்கொண்டார் சொல்லி பார்க்கிறோம்.
அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது கர்த்தர் அவர்களுக்காக யுத்தம் செய்தார். பெரிய ஜெயத்தை கர்த்தர் கொடுத்தார். நீங்களும் நானும் கர்த்தரை இன்று முதல் துதிக்கிறவர்களாக, தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகளாய் மாறும்போது, நம்முடைய இல்லங்கள் ஒவ்வொரு ஆலயங்களாய் மாறும்போது, ஆண்டவரை துதிக்கிற இல்லங்களாக நம்முடைய இல்லங்கள் மாறும்போது நாம் ஜெயத்தை பெறுவோம். நெருக்கத்தின் நேரத்திலும், தடைகள் மத்தியிலும், பிரச்சனைகளின் மத்தியிலும், தோல்விகளின் நேரத்திலும் தேவனை துதிக்க நாம் மறந்துவிடக்கூடாது. ஆண்டவர் நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார், காரணம் அவரை துதிப்பதற்காக. ஆண்டவர் நமக்கு பலத்தை கொடுத்திருக்கிறார், காரணம் அவரை துதித்து ஆராதிப்பதற்காக. மறந்து விடாதீர்கள். தானியேல், தாவீது, யோசேப்பா தானியேலை ஆண்டவரை துதித்தார். தானியேல் துதித்தான், ஆராதித்தான், ஜெபித்தான். தாவீது துதித்தான், ஆராதித்தான், ஜெபித்தான். யோசேப்பா ஜெபித்தான், ஆராதித்தான், துதித்தான். கர்த்தருடைய வாழ்க்கையில ஜெயத்தையும் வெற்றியும் கொடுத்தார். அதே ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில ஜெயத்தை கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். இந்த மே மாதம் 3வது வாரத்தில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க நீங்களும் நானும் ஆண்டுடைய ஜெயத்தை முற்றிலுமாக நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார். கர்த்தரிடத்துல ஜெபிக்கிற பிள்ளைகளாக, கர்த்தரிடத்துல முழுமையாய் விசுவாசிக்கிற பிள்ளைகளாக, கர்த்தரை அதிகமாக துதிக்கிற பிள்ளைகளாக மாறுவோம். கர்த்தர் நிச்சயமாக நமக்காக எல்லாவற்றையும் செய்வார். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். மரண பரியந்தம் அவர் நம்மை நடத்துவார். மரண பரியந்தம் உங்களை நடத்துகிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். மரணத்தை ஜெயமாக விழுகிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். பாதாளத்தின் மேல் வெற்றி சிறந்த ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். இந்த உலகத்தில் ஏற்பட்டிருக்கிற இப்பேற்பட்ட இந்த கொரோனா பிரச்சனையிலிருந்து ஒரு பெரிய வெற்றியை கடவுள் நிச்சயமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவரால் மாத்திரமே கொடுக்க முடியும். உலகமே இயேசு கிறிஸ்து என்ற தெய்வத்தை அறிந்து கொள்வதற்கு இந்த காலகட்டங்கள் நமக்காகவே கொடுக்கப்பட்ட ஒரு காலகட்டங்களாக இருக்கிறது. மறந்து விடாதீர்கள். இந்த காலங்களை பயன்படுத்துவோம், ஜெபிப்போம், ஆண்டவரை விசுவாசிப்போம், தேவனுடைய சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் துதித்து ஆராதிப்போம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில ஜெயத்தை வெற்றியும் கொடுப்பார். அப்பேற்பட்ட ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். செய்வோம். பரலோக தகப்பனே, பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அற்புதமான ஆண்டவரே, ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய சமூகத்தில் கர்த்தாவே, உடைய வார்த்தைகளை கேட்பதற்கு முன்பாக உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். அப்பா, ஜெபிக்கிறவர்கள் ஜெயம் பெறுவார்கள், விசுவாசிக்கிறவர்கள் ஜெயம் பெறுவார்கள், உம்மை துதிக்கிறவர்கள் ஜெயம் பெறுவார்கள். கர்த்தருடைய வார்த்தைகளை கர்த்தாவே நாங்கள் கேட்டு எங்களுடைய வாழ்க்கையில ஜெயம் பெற எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். இல்லங்களில் உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் பிள்ளைகளையும் கர்த்தாவே நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு இல்லங்களிலும் உம்மை ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் தொடுவீராக. ஜெய கிறிஸ்து ஜெயமாய் இந்த பிள்ளைகளை நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா கர்த்தாவே, இந்த கர்த்தாவே ஆன்லைன் மூலமாக உடைய வார்த்தைகளை கேட்கிற, யூடியூப் மூலமாக வார்த்தைகளை கர்த்தாவே இன்றைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் பலப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபை சேர்ந்த அனைத்து விசுவாச குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் பலப்படுத்துங்க. இந்த மாதம் இறுதிக்குள்ளாக கர்த்தாவே ஆகிய எல்லா பிரச்சனைகளிலிருந்து நாங்கள் விடுபட்டு தேவனை ஆராதிக்க துதிக்கக்கூடிய கிருபைகளையும் வழிவாசல் திறந்து கொடுப்பீராக. இப்படி ஆலயத்தை நேசிக்கிற பிள்ளைகளாக எங்களுடைய திருச்சபை மக்கள் இருக்கிறபடியான சீக்கிரத்தில் கர்த்தாவே இந்த பிள்ளைகளுடைய ஜபத்தை எல்லாம் கேட்டு எங்களுடைய ஆலய ஆராதனைகளை கர்த்தாவே தடையில்லாதபடிக்கு ஆண்ட கர்த்தாவே உடைய பிள்ளைகள் வருகிற நாட்களில் வந்து உண்மை ஆராதிக்க, உண்மை துதிக்க, ஸ்தோத்தரிக்க, ஜபிக்க கர்த்தர் பலன் தருவீராக. எங்களுடைய கர்த்தாவே அன்றைய தந்தை பேராயிருக்காக, அன்றைய பிரதமர் பேராயிருக்காக, கர்த்தாவே சென்னை பேராயிருக்காக, பிஷப் கமிஷனர்மார்களுக்காக, அனைத்து ஈசிஐ ஊழியர்களுக்காக, போதர்களுக்காக, விசுவாச குடும்பங்களுக்காக, ஐஎம்எம் ஊழியர்களுக்காக, அனைத்து ஐக்கியங்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லோரையும் இந்த நாட்களில் கர்த்தர் நீர் ஒருமுகப்படுத்தி பலப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த பிள்ளைகளுடைய எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்திக்கிறாங்க. ஒவ்வொரு விசுவாசிகளுடைய தேவைகளையும், போதர்களுடைய தேவைகளையும், அனைத்து பேராயர்களுடைய தேவைகளையும், ஊழியத்துடைய தேவைகளை கர்த்தர் சந்திக்கும்படியாக பெரிய காரியங்களை கர்த்தர் செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உமக்கே அனைத்து கணத்தின் மகிமை நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் இந்த நன்மைகள் எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்ட அருமையான ரெவரண்ட் லாரன்ஸ் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்ததாமே அருமையான ஐயாவையும் அம்மாவையும் உடைய பிள்ளைகளையும் ஆண்டவர் தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. கேட்ட வேத வார்த்தையின்படி நாம் ஒவ்வொருவரும் ஜீவிக்க கர்த்ததாமே உங்களுக்கும் எனக்கும் கிருபை செய்வாராக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னும் எவ்வளவு நாட்கள்
இந்த லாக்டவுன் நீடிக்கும் என்று சொல்லி தெரியவில்லை. எப்பொழுது ஆலயத்திலே வந்து விடுதலையோடு நாம் ஆண்டவரை ஆராதிக்க முடியும் என்று சொல்லி தெரியவில்லை. ஆனாலும் எந்நாள் வரைக்கும் ஆலயத்துக்குள்ளே வர இருக்கிறோமோ அதுவரை தொடர்ந்து ஒவ்வொரு ஐக்கியங்களும் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னபடி நம்முடைய ஜெபங்களிலே நாம் தரித்திருப்போம். நாம் தொடர்ந்து செய்கின்ற சங்கிலி ஜெபம், இன்னும் மற்ற பல்வேறு விதமான ஜெபத்திற்கான காரியங்கள் எல்லாவற்றிலும் தொடர்ந்து முழுமையாக நாம் ஈடுபடுவோம். அது நம்முடைய திருச்சபையின் ஐக்கியத்திலே தொடர்ந்து இருப்பதற்கு நமக்கு உதவியாக இருக்கும். ஆகவே மீண்டும் நாம் ஆலயத்தில் வந்து ஆண்டவரை ஆராதிக்கின்ற வரை திருச்சபையின் ஐக்கியங்களோடு கூட நாம் தொடர்பில் இருக்கும்படியாக நம்முடைய ஐக்கியங்களை ஒவ்வொரு நாளும் வளர்த்துக் கொள்வதற்கு உதவியாக நாளையிலிருந்து ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஐக்கியத்தோடு கூட ஜூம் மீட்டிங் நாம் ஒழுங்கு செய்திருக்கிறோம். இதற்கான காரியங்களை அதனுடைய ஒவ்வொரு பொறுப்பாளரிடத்தில் ஏற்கனவே தெரியப்படுத்தியிருக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஐக்கியத்தோடு கூட ஒரு அரை மணி நேரம் ஜூம் மீட்டிங்கில் கலந்து கொண்டு சில இடங்கள் நாம் ஜெபித்து கர்த்தருடைய வார்த்தைகளை ஒரு சில இடங்கள் கேட்டு நம்முடைய இந்த ஐக்கியங்களிலே வளருவதற்கு கர்த்தர் நமக்கு அது உதவியாக இருக்கும். ஆகவே வருகிற திங்கட்கிழமை ஆண்கள் ஐக்கியத்தினுடைய ஜூம் மீட்டிங் அவர்கள் 6:30 7 மணி என்று சொல்லி டைம் கொடுத்தீர்கள். இந்த அரை மணி நேரம் ஜூம் மீட்டிங் நடைபெறும். திருச்சபையின் ஆண்கள் ஐக்கியம், திருச்சபையின் மூப்பர்கள் அனைவரும் இதில் கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கின்றேன். செவ்வாய்க்கிழமை பெண்கள் ஐக்கியத்தினுடைய ஜூம் மீட்டிங், புதன்கிழமை யூத் கேர்ள்ஸ் உடைய ஜூம் மீட்டிங் இருக்கிறது. வியாழக்கிழமை யூத் பாய்ஸ் அவர்கள் கொடுத்திருக்கிற நேரம் 6:30 7 மணி வரை. அதே போல வெள்ளிக்கிழமை சண்டே கிளாஸ் டீச்சர்ஸ் உடைய ஜூம் மீட்டிங் அவர்கள் கொடுத்திருக்கிற நேரமும் 5:30 6 மணி வரை. ஆகவே ஒவ்வொரு நாளும் நம்முடைய திருச்சபையின் ஒவ்வொரு ஐக்கியங்களோடு கூட ஒரு அரை மணி நேரம் இந்த ஜூம் மீட்டிங்களை நாம் தொடர்பிலே கொண்டு இதன் மூலமாக நாம் ஜெபித்து கடவுளுடைய வார்த்தைகளை தியானித்து ஆலயத்தில் வந்து நம்மை ஆராதிக்கின்ற வரை இந்த ஜூம் மீட்டிங் ஒவ்வொரு வாரமும் தொடரும். ஆகவே திருச்சபையின் அனைத்து மக்களும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கின்ற திருச்சபையினுடைய ஐக்கியங்களில் இருக்கின்ற ஒவ்வொருவரும் ஆண்களும் பெண்களும் ஆசிரியர்களும் வாலிப சகோதர சகோதரிகளும் இந்த மீட்டிங்களை கலந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு இது மிக பிரயோஜனமாக இருக்கும். அது மாத்திரமல்ல, நம்முடைய திருச்சபையின் ஐக்கியத்திலே நிலைத்திருந்து ஊழியங்களை செய்வதற்கும் இது பிரயோஜனமாக இருக்கும். ஆகவே இதற்கான பொறுப்பாளர்கள் மனதில் கொண்டு இந்த காரியங்களை எல்லாம் ஒழுங்கு செய்யும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த வைரஸ் பரவி கொண்டிருக்கிற நாட்களிலே அநேக மக்கள் தங்களுடைய வாழ்க்கையின் வாழ்வாதாரத்தை இழந்திருக்கிற ஒரு சூழ்நிலைகளில் நாமும் நம்மால் இயன்ற காரியங்களை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கின்றோம். நம்முடைய திருச்சபையின் மூலமாக ஏற்கனவே ஒரு சில குடும்பங்களுக்கு உதவிகளை செய்திருக்கிறோம். கடந்த வாரத்திலும் ஒரு சில குடும்பங்களுக்கு அவளுக்கு வேண்டிய காரியங்களை செய்வதற்கு கர்த்தர் உதவி செய்தார். ஆகவே அருமையான திருச்சபையின் மக்களே, நம்ம எல்லாருக்கும் ஒரு பொறுப்பு இருக்கிறது. உங்களுக்கு தெரிந்து யாரோ நம்முடைய திருச்சபையின் மக்களுக்கு ஒரு தேவை என்பதை உணர்வுகளை என்றால் அவளுக்கு உண்டான உதவிகளை செய்ய வேண்டும். இது ஆண்டவர் நமக்கு திருச்சபையாகிய ஒரு குடும்பத்தை கொடுத்திருக்கின்றார். இந்த குடும்பத்திற்குள்ளாக தேவை உள்ளவர்கள் இருப்பார்களே என்றால் அவளுடைய தேவைகளை சந்திப்பது உங்களுடைய கடமையாக இருக்கிறதாகவே இதை மனதில் கொண்டு இந்த காரியங்களை செய்வோம். நம்மிடத்தில் இருப்பதை பகிர்ந்து கொள்கிற போது அது அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். தொடர்ந்து ஆகவே இந்த காரியங்களை மனதில் வைத்து நாம் ஜெபிப்போம். நம்முடைய விசுவாசத்திலே உறுதியாயிருப்போம். தேவன் மீது வைத்திருக்கிற நம்பிக்கைகளை திடனாயிருப்போம். கர்த்தர் ஏற்ற நாட்களிலே ஆலயங்களிலே உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திக்க ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. இப்பொழுதும் ஒரு பாடலை மீண்டும் நாம் பாடுவோம். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் என்கின்ற பாடலை நாம் பாடுவோம். கடவுளுடைய சமூகத்திலே ஆண்டவரே, இந்த கொள்ளை நோய் நாட்களிலும் உமது சிறகுகளின் நிழலிலே உம்முடைய சட்டைகளிலே நாங்கள் இருக்கிறோம் என்பதை மனதிலே வைத்து அந்த பாடலை உணர்ந்து நாம் அனைவரும் இந்த பாடலை சேர்ந்து கடவுளுடைய நாமத்திற்கு மகிமையாக நாம் இணைந்து இந்த பாடலை பாடுவோம். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே.
அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவன் உன் அடைக்கலமே, உன் கோட்டையும் அரணும் அவர் சத்தியம் பரிசையும் கேடகமாம் உன் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசையும் கேடகமாம் உன் நம்பிக்கையும் அவரே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். இரவின் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். வழிகளில் எல்லாம் உன்னை தூதர்கள் காத்திடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். 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 கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம், ஜெபிப்போம். பரிசுத்த பிதாவே, கடவுளுடைய சமூகத்திலே மீண்டும் ஒரு முறை நாங்கள் கடந்து வந்து உம்மை ஆராதிக்க, கடவுளுடைய பிரசன்னத்திலே தரித்திருந்து ஒரு வார்த்தைகளை தியானிக்க ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்ததாமே, ஒரு வார்த்தையை கேட்ட ஆராதனையில கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவருடைய குடும்பங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாக இந்த COVID-19 கொரோனா வைரஸ் பரவி கொண்டிருக்கிற நாட்களிலே எங்களுக்காக, தேசத்தின் மக்களுக்காக பல்வேறு விதங்களிலே இதற்காக
முயற்சி எடுக்கிற பிரயாசப்படுகின்ற அரசியல் தலைவர்களுக்காக, மற்ற பல்வேறு மருத்துவர்கள், நர்சஸ் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேக மக்கள் அப்பா இந்த வைரஸுக்கு எதிராக போராடி கொண்டிருக்கின்ற மக்கள் ஒவ்வொரு சமூகத்தில் கிடைக்கிறோம். இந்த பிள்ளைகளை கத்த பாதுகாத்துக் கொள்ளும். இந்த பிள்ளைகளுக்கு வேண்டிய நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆண்டவர் கட்டளிடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு டாக்டர்ஸ் ஆண்டவரே, இன்னும் ஒவ்வொரு விஞ்ஞானிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த பிள்ளைகள் ஆண்டவரே நல்ல மருந்து கண்டுபிடிக்கும்படியாக எடுக்கிற எல்லா முயற்சிகள், பிரயாசங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க செய்து சீக்கிரத்தில் எங்களுடைய உலகத்தில் ஆண்டவரே இந்த வைரஸ் முற்றிலுமாக அழிக்கப்பட கர்த்தர் உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வைரஸ் நிமித்தமாக அநேக மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அநேக தேசங்களுடைய பொருளாதாரம் சீர்குலைந்து கொண்டிருக்கிறதப்பா. கர்த்தாவே சமுத்திரப்பு கிடைக்கிறோம். நீர் எங்களுக்கு இறங்கும், நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாக அநேக போதகர்கள், அநேக மிஷனரிகள், அநேக ஆண்டவரை இண்டிபெண்டன்ட் பாஸ்டர்ஸ், அநேக ஆண்டவரை நாட்களிலே கஷ்டப்பட்டுக் கொண்டிருப்பதை அறிந்திருக்கிறோம். இந்த பிள்ளைகளுக்கு கர்த்தர் சகாயம் செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த பிள்ளைகளுக்கு கர்த்தர் உதவி செய்யும்படி நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய திருச்சபைக்காக, திருச்சபையின் ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த பிள்ளைகளை கர்த்தர் வேலையடைத்து பாதுகாத்துக் கொள்வீராக. எந்த ஒரு தீங்கும் இந்த பிள்ளைகளை சேதப்படுத்தாதபடி, வாதை இந்த பிள்ளைகளுடைய கூடாரங்களை அணுகாதபடி கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பில் ஒப்புக்கொடுக்கிறோம். இந்த பிள்ளைகளை பலப்படுத்தும் ஆசீர்வதியும் விசேஷமாக நாளிலிருந்து நடைபெறுகிற ஜூம் மீட்டிங் ஆண்டவரே, அருமையான திருச்சபையின் ஒவ்வொரு ஐக்கியங்களுக்கும் அது ஆசீர்வாதமாக பிரயோஜனமாக இருக்க கர்த்தர் உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதித்தீர். சகல துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இந்த பிள்ளைகளை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியம் அளித்தலும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலம் நிலைத்திருப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, எங்களோடு கூட இணைந்து இந்த ஆராதனையிலே கலந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் திருச்சபையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் தாமே உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து எங்களோடு கூட தொடர்பில் இருங்கள். ஜெப உதவிகள் தேவைப்படுவோர் அணுகும்படி கேட்டுக்கொள்கின்றோம். அது மாத்திரமல்ல, வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை மீண்டும் உங்களை சந்திக்கின்ற வரை கர்த்தர் தாமே உங்களுக்கும் உங்களுடைய குடும்பங்களுக்கும் ஆண்டவர் போதுமானவராக இருந்து உங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தி வழிநடத்தி செல்வாராக. ஆமென்.